பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ லாஸ்ட்டாக வீக் நம்பர் 2ல் உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் இந்த டாபிக் நம்ம எடுத்திருந்தோம். அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வழக்கம் போல் 176லேருந்து 200வது கொஸ்டின் வரைக்கும் மொத்தம் 25 கொஸ்டின் இதில் கேட்டிருந்தது. ஒன் பை ஒன்னாக இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் நல்லா இதை நம்ம கிளாஸ் எடுத்ததை நல்லா கவனித்து இந்த டெஸ்ட்டு நல்லா அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. அதாவது 176வது கொஸ்டின். ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாளொன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 9600 சோப்புகளை தயாரிக்கிறது. நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து 14400 சோப்புகளை தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை நம்ம MDH மெத்தட் அல்லது PhD மெத்தட் ஓகே இதில் நம்ம சால்வ் பண்ணலாம். கொடுத்துருக்க வேலையெல்லாம் பாருங்கள். இங்கே 15 மணி நேரம்னு இருக்குது ஓகே. ஸோ அப்போ இங்கே ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 6 நாட்கள் இது டேஸ்ன்னு எடுத்துக்கலாம். 9600 சோப்புகள் அப்படின்னு இருக்கலாம் தயாரிச்சிருக்குன்னா இதுதான் ஒர்க்கு ஓகே. ஸோ W அப்படின்னு எடுத்துக்குவோம். அதே போல் தான் செகண்ட் குரூப்பில் கூடுதலாக 3 மணி நேரம். அப்போ ஏற்கனவே 15 மணி நேரம் பண்ணது கூடுதலாக 3 மணி நேரம் அப்படின்னா 18ன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா. 15 + 3 18ன்னு எடுத்துக்கணும். இந்த சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இங்கே ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. டேஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஓகே. அப்போது ஃபஸ்ட்டு குரூப் என்ன 15 மணி நேரம் 6 நாட்கள் 9600 சோப்புகள். அப்போ செகண்ட் குரூப்பு கூடுதலாக 3 மணி நேரம்னா 18 மணி நேரம் எவ்வளோ டேஸ்ன்னு தெரியாது 14400 சோப்புகள் தயாரிக்கணும் ஓகே. சிம்பிளை பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 ஜீரோவும் இங்கே 2 ஜீரோவும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது 1 இங்கேயும் 1 6 பேலன்ஸ் 3 36னா 6 36 ஓகேவா. அதுக்கடுத்து 3ஆல் சிம்பிளை பண்ணால் 5 15 இங்கே ஓகே 6 18 ஓகே. அதுக்கப்புறம் 6ஆல் சிம்பிளை பண்ணலாம் 1 6 கீழே 2 12 பேலன்ஸ் 2 24னா நாங்கள் 24 ஓகே. அதுக்கு அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் 8ஆல் 8ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 8 16 இங்கே 3 24 ஓகேவா. இப்போது இங்கே நம்ம என்ன பண்ணணும் இந்த 3 டிவைடில் இருக்குது. இந்த சைடு வரும்போது மல்டிப்புளாக மாறும். அப்போது 5 × 3ன்னு மாறும். டிவைடில் என்ன இருக்குது 2 இருக்குது. இதுதான் எக்ஸோட வேல்யூ ஓகே. சிம்பிளை பண்ணுங்கள் 5 15ன்னு இருக்கா 15ல் பாதி என்ன 7 இதுதான் எக்ஸோட வேல்யூ ஓகே. ஸோ சிம்பிளை பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 9 சிலந்திகள் 9 வலையை 9 நாட்கள் பின்னுகிறது எனில் ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்கள் பின்னும்? இதே சேம் PhD மெத்தட் தான். அங்கே பர்சன் ஆட்கள் அப்படிங்கிறப்பல ஒரு 9 சிலந்திகள் அப்படிங்கிறது இருக்குது ஓகே. அப்போ இதுவும் பர்சன் தான். அப்போ டைரெக்டாக நோட் பண்ணிடலாமா? கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 9 சிலந்திகள் இது பர்சன். 9 வலைங்கிறது இங்கே என்ன ஒர்க்கு ஓகே. சிலந்தியோட வேலையே அந்த வலை பின்னுறது என்ன ஓகே. அப்போ ஒர்க்கு. அப்போது ஒர்க்கு நம்ம டிவைடில் நோட் பண்ணுறோம். 9 நாட்கள் டேஸ் மல்டிபிள் நோட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு குரூப்பு. செகண்ட் குரூப் என்ன ஒரே ஒரு சிலந்தி தான் ஒரு வலையை பின்னணும். அப்போ ஒர்க்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறோம் இதுதான் கேள்வி ஓகே. அப்போ இந்த 9 இந்த 9 கேன்சல் ஆயிரும். இந்த 1 கேன்சல் ஆயிரும். எக்ஸோட வேல்யூ இந்த 9 தான். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 பேர் தினமும் 3 மணி நேரம் வேலை செய்து 3 இயந்திரங்களை 3 நாட்களில் பொருத்துவர். 4 பேர் தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து 9 நாட்களில் எத்தனை இயந்திரங்களை பொருத்துவர்? ஸோ 3 பேர் பர்சன் 3 மணி நேரம் ஹவர்ஸு 3 இயந்திரங்கள் ஒர்க்கு 3 நாள் டேஸ் ஓகே எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ இந்த PhD/W இந்த கான்செப்ட்லேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம். 3 பேர் தினமும் 3 மணி நேரம் வேலை பார்த்து 3 இயந்திரங்களை 3 நாட்களில் பொருத்துவர் ஓகே. இப்போ அடுத்தது என்ன 4 பேர் தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து 9 நாட்களில் எத்தனை இயந்திரங்களை பொருத்துவர்? கரெக்டாக அந்த வார்த்தை நோட் பண்ணும்போதே மல்டிபிள் என்ன வரணும் டிவைடில் ஒர்க் வரணும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓகே. இப்போ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இந்த 3 கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா. அடுத்து இங்கே 3 9 தானே. அப்போ இந்த 9ம் இந்த 9ம் கேன்சல் ஆயிரும் ஓகேவா. இப்போ எக்ஸ் டிவைடில் இருக்குது அப்படின்னா இந்த சைடு மல்டிப்புளாக வந்துடும். இப்போ மீதி இருக்குது என்ன 4 5 20 இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒவ்வொரு பக்கத்திலும் 25 வரிகள் கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 144. அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் பக்கங்கள் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து நேர்வீத எதிர்வீத கான்செப்டில்
எதிர் விகிதமாக வரும். எப்படி நம்ம பார்த்துருக்கோம், இப்போ ஒரு பேஜில் வரிகளோட எண்ணிக்கை 25ன்னு இருக்கும்போது மொத்த அந்த புக்கோட பக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 144ன்னு சொல்கிறாங்க. இதே இது அந்த ஒரு பேஜில் உள்ள வரிகளில் வந்து நம்ம குறைச்சிட்டோம் 24 குறைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருக்க அந்த முழுமையான கண்டென்ட் வர்றதுக்கு அதிக பேஜ் எடுத்துக்கிறோம். ஓகேவா, அதிக பேஜ் எடுத்துக்கிறோம். அப்போ இது என்ன சொல்லலாம், இப்போ 25 வரிகளாக இருக்கும்போது 144 பேஜ் இருந்துச்சுன்னா வரிகள் குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக பேஜோட எண்ணிக்கை அதிகமாகும். அப்போ இது எதிர்வீதம். எதிர்வீதம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஒன்றுமே பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன். அப்படியே இதை டிவைடுன்னு போட்டு இதை மல்டிபிள் நம்ம போட்டாவே வேலை முடிஞ்சது. இப்போ சிம்பிளை பண்ணலாமா, சிம்பிளை பண்ண 6ஆல் சிம்பிளை பண்ணால் 6 நாங்க 24, இங்கே 2 12 பேலன்ஸ் 2, மறுபடியும் 6 நாங்க 24. அடுத்தது 1 நாள் 4, 6 நாங்க 24. இப்போ 25 × 6, 25 × 6 என்ன வரும், 150 அப்படிங்கிறது வரும். ஸோ 150 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நேர்வீதமாக எதிர்வீதமாக தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம சால்வ் பண்ண வேண்டியது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்கள் முடிப்பார் எனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்ய ஆகும் நாட்கள் எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 48 ஆண்கள் 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பாங்க. அதே போல் 28 ஆண்கள் வேலை செய்து நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க. ஓகேவா. ஸோ 1 8 6 48, 1 7 4 28, 1 நாள் 4, 6 நாங்க 24. அப்போ மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் 6 × 6, 6 36. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஏ ஒரு வேலையை 9 மணி நேரம் கொண்ட 7 வேலை நாட்களிலும் பி அதே வேலையை 7 மணி நேரம் கொண்ட 6 வேலை நாட்களிலும் முடிக்கக்கூடும். அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 2/5 மணி நேரம் வேலை செய்தால் அவ்வேலையை முடிக்க எவ்வளவு காலம் எடுப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம சிம்பிளான ஒரு ட்ரிக் மூலயமா தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பார்த்தோம் ஏ பார்த்தோம்னா 9 மணி நேரம் கொண்ட 7 வேலை நாட்கள். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 9ஐயும் 7ஐ மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 63ன்னு கிடைக்கும். இதுதான் ஏவோட கப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் வேலை கொண்ட 6 நாட்கள். அப்போ 7 × 6, 6 42. இதுதான் ஏவும் பியும். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இது எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் மேலே மல்டிபிள் பண்ணுவோம். அதே போல் கீழே எக்ஸ் ஒய்யும் ஆட் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் தானே. ஓகே, இப்போ இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்க. 63 × 42 டிவைடட் பை 63 + 42. இப்போ மேலே இருக்க மல்டிபிள் கண்டிஷன் அப்படியே இருக்கட்டும். அப்போ 63 × 42ன்னு போட்டுருங்க. கீழே இருக்க மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணால் என்ன வரும், 105ன்னு வரும். இப்போது இவங்க கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா இத்தனை நாளில் முடிச்சிருவாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரு நாளைக்கு இவ்வளவு மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது நீங்கள் கலப்பினத்தில் இருக்கா, 8 2/5 அப்படிங்கிற கலப்பினத்தில் இருக்குது. இதை நீங்கள் பின்னவா மாற்றுங்க. 8 40, 40 + 2 42/5. இவ்வளவு மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்க. அப்போது இதை நம்ம டிவைடில் நோட் பண்ணணும். ஓகே, டிவைடில் நீங்கள் 42/5ங்கிற நோட் பண்ணணும். அப்போ ஒரு டிவைடுக்கு மேலே இன்னொரு டிவைடு வந்தது அப்படின்னா கீழே இருக்கிறத என்ன பண்ணலாம், மல்டிபிளாக நோட் பண்ணிடலாமா. அப்போ என்னவா மாறும், 63 × 42 டிவைடட் பை 105. இந்த டிவைடில் இருக்க 42/5 5/42 மாறிடும். ஓகேவா. இது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் தான். இப்போ நம்ம அழகாக சிம்பிளை பண்ணிடலாம். பெரிய நம்பராக வச்சு மல்டிபிள் பண்ணி பெரிய நம்பராக வச்சு மறுபடியும் அதை சிம்பிளை பண்ணுறதுக்கு கஷ்டப்பட வேணாம். இந்த 42 இந்த 42ம் கேன்சல் ஆயிரும். 1 5 5, 21 5 105, 1 21 21, 3 21 63. அப்போது 3 நாட்கள் அப்படிங்கிறதா நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும் ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். அதே வேலையை பி தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்க இந்த மெத்தடை நல்லா கவனிக்கணும். ஏவோட அந்த எத்தனை நாள் முடிப்பாருங்கிற கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 12 மணி நேரத்தில் முடிப்பாங்க. அப்போ ஏக்கு நேராக நீங்கள் 12 நீங்கள் நோட் பண்ணிடுங்க. அடுத்தது பி மற்றும் சி ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா, பி மட்டும் தனியாக கொடுக்கல, சி மட்டும் தனியாக கொடுக்கல, பியும் சியும் சேர்ந்து 3 மணி நேரத்தில் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க கொடுத்துருக்க அந்த பியையும் சியும் சேர்த்து அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க, எத்தனை மணி நேரத்தை முடிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க, 3 மணி நேரத்தை முடிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் ஏவும் சியும் சேர்ந்து 6 மணி நேரத்தை முடிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஏவும் சியும் சேர்ந்து 6 மணி நேரத்தில் இந்த டேட்டா மட்டும் தான் இருக்குது. அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போது நம்ம பியோட கெப்பாசிட்டி மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா மொத்த வேலையில் நம்ம டிவைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மொத்த வேலைங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்குவோம், இந்த 3க்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா பெரிய நம்பர் 12 எல்சிஎம்மாக வந்துடும். இதுதான் எல்சிஎம். ஆனால் இதுதான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், மொத்த வேலைன்னு சொல்லியிருக்கேன். அப்போ மொத்தம் 12 வேலை இருக்குது. ஓகேவா, இப்போது அவங்கவுங்க திறன் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுலேயே நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். இப்போ 12 × 1 தான் அந்த எல்சிஎம் 12ன்னு வரும். அப்போது ஏவோட திறன் என்ன, ஏவோட திறன் 1. ஓகேவா, ஏவோட திறன் 1. இப்போது 3 × 4 தான் 12. அப்போது இங்கே 4 நம்ம நோட் பண்ணுவோம். 4ங்கிற திறன் வந்து தனியாக ஒரு ஆளோடது கிடையாது. யாரோடது, பியும் சியும் சேர்ந்த திறன் தான் 4. ஓகேவா, அப்போ பிக்கு எவ்வளவு தனியாக திறன் இருக்குன்னு தெரியாது, சிக்கு தனியாக எவ்வளவு திறன் இருக்குன்னு தெரியாது. இப்போ அதே போல் இங்கே 6 × 2 தான் 12. அப்போ 2 தான் திறன். யாரோட திறன், ஏவும் சியும் சேர்ந்த திறன் தான் அந்த 2. இப்போ நம்மளுக்கு இருக்க இந்த ஒரு குழு வச்சு சியோட திறன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இங்கே நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ ஏவும் சியும் சேர்ந்த திறன் நல்லா கவனிங்க 2. இப்போ ஏக்கு மட்டும் 1ன்னு இருக்கனால அந்த 1 அப்ளை பண்ணுறேன். இப்போ சிக்கு எவ்வளோ அப்ளை பண்ணால் நம்மளுக்கு 2ன்னு கிடைக்கும், சிக்கும் 1ன்னு அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு மொத்த திறன் 2ன்னு கிடைக்கும். அப்போ இதில் இருந்து சியோட திறன் என்ன 1ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ இந்த வேல்யூவை இங்கே பி ப்ளஸ் சி இவங்க 2 பேர்த்தோட சேர்ந்த திறன் 4. ஓகேவா, அப்போது சிக்கு 1 அப்ளை பண்ணுறோம், ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சதை அப்ளை பண்ணுறோம். பிக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணால் நம்மளுக்கு 4ன்னு கிடைக்கும், 3ன்னு அப்ளை பண்ணால் தானே கிடைக்கும். அப்போ இதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பியோட அந்த திறன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வேலை முடிஞ்சதா. இப்போது மொத்த இந்த எல்சிஎம்ல இருந்து பியோட திறனை மட்டும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 1 3 3 4 3 12. அப்போ பி மட்டும் இருந்தாருன்னா எத்தனை நாளில் முடிச்சிருவாரு, எத்தனை மணி நேரத்தில், 4 மணி நேரத்தில் முடிச்சிருவார். ஓகே, ஸோ சேம் ட்ரிக். இந்த ட்ரிக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் மாற்றுவாங்க. இப்போது ஒரு சில இடத்துல 3 பேர்த்தோட சேர்ந்த திறன் சொல்லிட்டு சி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பார் இப்படின்னு கேட்பாங்க. அப்போது அவங்க நமக்கு கொடுத்துருக்க இதே மாதிரி திறன் கண்டுபிடிச்சு அவங்களோட தனித்தனி திறன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அழகாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 6 நாட்களிலும் பியும் சியும் சேர்ந்து 12 நாட்களிலும் சியும் ஏயும் சேர்ந்து 4 நாட்களில் முடிப்பார் எனில் அவர்கள் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்தா அதே ட்ரிக் மூலமாகவே இதையும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா கரெக்டாக டேட்டா நோட் பண்ணுங்கள். ஏயும் பியும் சேர்ந்து 6 நாட்கள். அப்போ ஏ ப்ளஸ் பி இவங்க சேர்ந்தது 6 நாட்கள். அடுத்து பியும் சியும் சேர்ந்து 12 நாட்கள். அப்போது பி ப்ளஸ் சி இவங்க சேர்ந்தது 12 நாட்கள். அடுத்து சியும் ஏவும் சேர்ந்து 4 நாட்கள். அப்போ சி ப்ளஸ் ஏ இவங்க சேர்ந்து 4 நாட்கள். அவங்க என்ன கேட்குறாங்க, மூவரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம என்ன மெத்தடில் சால்வ் பண்ணுவோம், இந்த 3க்கான எல்சிஎம் எடுத்துக்குவோம். எல்சிஎம் இங்கே 12னே கிடைக்குமா, ஏன்னா பெரிய நம்பர் 12 மற்ற 2 நம்பர் மல்டிபிளாக வரும். அப்போ இதுதான் மொத்த வேலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன, உங்களோட தனித்தனி திறன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து தனித்தனி திறன்கிறது எப்படி வரும், இப்போ 6 × 2 தான் 12. அப்போ 2 அப்படிங்கிறது யார் 2 பேர்த்தோட சேர்ந்த திறன், ஏவும் பியும் சேர்ந்த திறன் 2. ஓகேவா, அதே போல் 12 × 1. ஓகே, அப்போ 12 × 1 1. நெக்ஸ்ட்டு 4 × 3 12. அப்போது இங்கே 3 அப்படின்னு நோட் பண்ணிடலாம். இப்போ மொத்தத்துக்கு சேர்ந்தால் எவ்வளோ வரும், 6 அப்படிங்கிறது கிடைக்குமா.
ரைட். இப்போ இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். மூணு பேர் சேர்ந்து அப்படிங்கிறதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து 2A இருக்குது, 2B இருக்குது, 2C இருக்குது. அப்போ நம்ம மொத்தத்துக்கு என்ன எடுக்கணும்னா 2 டைம்ஸ் ஆஃப் A + B + C. இவங்களோட சேர்ந்த திறன் தான் 6. இப்போ நம்மளுக்கு என்னன்னா 3 பேர் சேர்ந்து அப்படின்னா இந்த 2 தேவையில்லை, 2 டைம்ஸ் தேவையில்லை. அப்போ என்ன பண்ணணும், இதை டிவைடில் கொண்டு போயிடணும். அப்போ A + B + C இதை என்ன சொல்லுவோம் 6/2ன்னு வரும். அடிச்சு கொடுத்தோம்னா 3. அப்போது A + B + C இவங்க 3 பேர்த்தோட சேர்ந்த திறன் 3. இவங்க சேர்ந்த திறனை கண்டுபிடிச்சோம் அப்படின்னாவே இதை நம்ம மொத்த வேலையில் டிவைட் பண்ணாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 1 3 3 நான் 3 12. அப்போ 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிச்சுருவாங்க, 4 நாளில் முடிச்சுருவாங்க. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி மடங்கு அப்படிங்கிற கான்செப்டில் ஈஸியான ட்ரிக் மூலமே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு திறமையானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது ரொம்ப சிம்பிளாக இங்கே நீங்கள் நல்லா கவனிங்க, எத்தனை மடங்கு அப்படிங்கிறத கவனிங்க. இப்போ ஏ பி ஓகேவா, ஏ என்பவர் தான் பி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு திறமையானவர். அப்போ யார் யாரோட கம்பேர் பண்ணியிருக்காங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏவை வந்து பியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போது பிக்கு நம்ம 1 மடங்குன்னு நம்ம போட்டுக்கிட்டா தான் ஏ வந்து என்ன ஆகும், இந்த 1 மடங்கை விட 3 மடங்கு அதிகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, அப்போ மடங்கு அப்படிங்கிறத புரியுதா. இப்போது ஏவும் பியும் சேர்ந்த மடங்கு எத்தனை, 3 + 1 4. ஓகே, இதுதான் மொத்த மடங்கு. இந்த மொத்த மடங்கு தான் நீங்கள் அழகாக ஈஸியாக அவங்க கொடுத்துருக்க அந்த நாட்களில் டிவைட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். இப்போ பி ஆனவர் 24 நாட்களில் முடிப்பார் அப்படி சொல்லிட்டாங்களா. இப்போ மொத்த வேலையை அழகாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். யார் 1 மடங்கு இருக்காங்களோ அவங்க 24 நாட்களில் வேலை முடிச்சிருக்காங்கன்னா மொத்தம் 24 வேலை இருந்திருக்கு. ஒரு நாளைக்கு 1 மடங்கு மட்டும் பண்ணுறாரு. அப்போ மொத்த மடங்கை முடிக்கிறதுக்கு அவருக்கு 24 நாள் எடுத்திருக்கும். வேலை முடிஞ்சா இப்போ மொத்த வேலையை 24ஓட ஏவும் பியும் சேர்ந்த மடங்கு என்ன, 4 தானே. அந்த 4 டிவைட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். 6 நாங்க 24. அப்போது 6 நாளில் வேலையை முடிச்சிடறாங்க. புரிஞ்சுங்களா. ஸோ அந்த மடங்கு அப்படிங்கிறத அழகாக நீங்கள் கம்பேர் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இதவே நம்ம பார்த்த ட்ரிக் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஏவும் பியும் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தெரியாது. அதே இது அவங்களோட மடங்கு, நீங்கள் 1 மடங்கு பிக்கு 1 மடங்கு சிக்கு 3 மடங்கு. அப்போ அந்த திறன் அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. இப்போது பி வந்து 24 நாளில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ 1 மடங்கு உரிய ஒரு 24 நாளில் முடிச்சிருக்காருன்னா மொத்த வேலையை 24 தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. இப்போ இதில் இருந்தே அந்த மொத்த வேலை 24ன்னு தெரிஞ்சிருச்சு, மொத்த திறன் 4ன்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ அடிச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு 6 அப்படிங்கிற கிடச்சிடும். ஸோ இப்படியே அதே ட்ரிக்கவே இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுக்கலாம். ஸோ அதே சேம் ட்ரிக்கு தான் நீங்கள் எப்படி அந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகியோர் இணைந்து ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி மட்டும் தனியாக அந்த வேலையை 30 நாட்களிலும் முடிப்பார் எனில் ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார். இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, ஃபஸ்ட்டு ஏவும் பியும் சேர்ந்து 20 நாளில் முடிக்கிறான்னு சொல்லிட்டாங்க. பி மட்டும் தனியாக 30 நாள். அப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாம், இப்போ ஆக்சுவலாக வந்து முடிச்சுட்டு ஏ எத்தனை நாள் அப்படின்னு தனியாக கேட்குறாங்க. இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம ஏ மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, XY/Y - X நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா. அப்போ எக்ஸ் என்ன 20, ஒய் வந்து 30 டிவைடட் பை ஏ வேல்யூ, சாரி ஒய் வேல்யூ என்ன 30 - 20. ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா. 20 × 30 டிவைடட் பை 30 - 20 10ன்னு வரும். அப்போ இந்த ஜீரோ அடிச்சிடலாம். அப்போ 32 6, அப்போ 60 நாட்கள். 20 × 3 60. ஏ மட்டும் இருந்தால் 60 நாளில் வேலையை முடிப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். XYZ தனித்தனியே ஒரு வேலையை முடிக்க 6 மணி நேரமும் 4 மணி நேரம் 12 மணி நேரம் எடுத்துக்கொண்டு இருந்தார். மூவரும் சேர்ந்து வேலையை முடிக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்வார். அப்போ இங்கேயும் நம்ம அதே ட்ரிக்கு தான். XYZ எக்ஸ் எத்தனை நாளில் முடிப்பார், 6 மணி நேரம் முடிப்பார். ஒய் 4 மணி நேரத்தில் முடிப்பாங்க. Z 12 மணி நேரம். இப்போ 3 பேரும் சேர்ந்து
இப்போ 3 பேர்த்தோட திறன் என்ன, 3 பேர்த்தோட மொத்த எல்சிஎம் என்னன்னு பாருங்க. எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 12 அப்படிங்கிறதான் கிடைக்கும். இதுதான் மொத்த வேலை. இப்போ 3 பேர்த்தோட திறன் கெப்பாசிட்டி 6 × 2 தான் 12. அப்போது எக்ஸோட திறன் 2. 4 × 3 12. அப்போது ஒய்யோட திறன் 3. 12 × 1 12. அப்போது இஜட்டோட திறன் 1. இப்போ ரெண்டையும் நீங்கள் 3 ஆட் பண்ணுங்கள், 6 அப்படிங்கிற கிடைக்கும். 6ஆல் இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். எத்தனை? 2 4. அப்போது 3 பேர் சேர்ந்தாங்கன்னா 2 4 வேலையை முடிச்சுருவாங்க. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலை 24 நாட்கள் முடிப்பார். ஏ மட்டும் தனியே 72 நாட்கள் முடிப்பார் எனில் பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? இப்போ ஏவும் பியும் சேர்ந்து 24 நாள், ஏ மட்டும் 72 நாள், பி மட்டும் எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பி மட்டும் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? மேலே 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணுறோம், கீழே என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணணும். 72ல் 24 போனுச்சுன்னா, ஓகே, 72ல் 24 போனுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். அப்போ பியோட வேல்யூ 24 × 72 டிவைடட் பை இங்கே 48 வருங்களா? ஓகே, 48. அப்போது ஒரு 24 24, 2 24 48, ஒரு 72. இங்கே 2 டைம்ஸ் 2 டிவைட் பண்ணோம்னா 2 6 பேலன்ஸ் 1 12னா 6. அப்போ பி வந்து எத்தனை நாள் முடிப்பார்? 36 நாள்லேயே முடிச்சிருவார். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். குழாய் கணக்கில் இருந்து ஒரு தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனியே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரப்பிய தொட்டியை 24 நிமிடத்தில் காலி செய்யும். அப்போது 2 தொட்டி நிரப்புது, இன்னொரு ஒரு தொட்டி காலி பண்ணுது. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ தொட்டி காலியாக இருந்து 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப தேவைப்படும் நேரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம எப்படி பண்ணணும்? இப்போ 3 குழாய் ஃபஸ்ட்டு ஏவும் பிங்கிறது நிரப்பும், சி மட்டும் காலி பண்ணும். அதை நம்ம மைனஸுங்கிறத நோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 30 நிமிடம் 40 நிமிடம், அடுத்தது 24 நிமிடம். 24 நிமிடங்கிறது காலி பண்ணும், அதனால் நான் மைனஸை நோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் நம்ம பார்க்கணும். இப்போ எல்சிஎம்ங்கிறதும் ரொம்ப ஈஸியாக இந்த நம்பருக்கு நீங்கள் பார்க்கலாம். எப்படி ஐடியா பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போது இங்கே 30 இருக்கட்டும் 40 இருக்கட்டும், அதோட மடங்கு எப்பவுமே 0ல் தான் வரும். இப்போது இந்த 24ங்கிறதான் 0 இல்லாமல் இருக்குது. இப்போ இதை எதால் மல்டிபிள் பண்ணால் 0 ஆகும்? 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 0 ஆகும். அடுத்து 10ஆல் மல்டிபிள் பண்ணால், இப்போ 5ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 20க்கு 0 பேலன்ஸ் 2 10. அப்போ 120ங்கிறது இருக்கா? 120 30ஓட மடங்களே வருமா? 40ஓட மடங்களே வருமா? எஸ் வரும். அப்போ 120 தான் அதற்கான எல்சிஎம். இந்த எல்சிஎம் தான் மொத்த வேலை அப்படிங்கிற எடுத்துக்கலாம். இப்போ 3 குழாயோட திறன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 30 × 4 120. அப்போது இது 4 நோட் பண்ணிடலாம். அடுத்து 40 × 3 120. அப்போ இது 3 நோட் பண்ணிடலாம். 24 × 5 தான் 120. அப்போ 5 நோட் பண்ணிடலாம். 5 என்ன பண்ணணும்? மைனஸில் நோட் பண்ணணும், ஏன்னா அது காலி செய்யும். ஓகே. இப்போது மேலே 4ஐயும் 3ஐயும் கூட்டுங்க, 7ன்னு கிடைக்கும். 7ல் 5 போனுச்சுன்னா பேலன்ஸ் 2. ஓகேங்களா? அப்போது இந்த 2ஆல் தான் இந்த 120 எல்சிஎம்மை நம்ம டிவைட் பண்ணணும். 120 டிவைட் பை 2 என்ன வரும்? 60ன்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் என்ன? மினிட்ஸு. ஓகே, நம்ம பார்த்துருக்க இந்த நம்பர்ஸ்லாம் மினிட்ஸ். அப்போ கிடச்சிருக்க ஆன்சரும் மினிட்ஸ் தான். ஓகேவா? மினிட்ஸ் தான். இதில் அவங்க ஆப்ஷன் மட்டும் மணியாக மாற்றிட்டாங்க. ஓகே, ஹவர்ஸாக மாற்றிட்டாங்க. அப்போ 60 மினிட்ஸுங்கிறது என்ன? 1 ஹவர். ஓகேவா? 1 மணி நேரம். ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 குழாய்கள் ஒரு தொட்டியை தனித்தனிய முறையை 45 நிமிடம் மற்றும் 60 நிமிடத்தில் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் 30 நிமிடத்தில் வெளியேற்றுகிறது. தொட்டி காலியாக இருக்கும்போது 3 குழாய்களும் திறந்திருந்தால் தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரமாகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கேயும் 2 குழாய் வந்து நிரப்புது, 45 நிமிடம் 60 நிமிடம். மற்றொரு குழாய் காலி பண்ணுது. ஓகே, 30 நிமிடத்தில் காலி பண்ணுது. அப்போ நம்ம ஏபிசி அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். சி வந்து காலி பண்ணாலும் மைனஸ் நோட் பண்ணிக்கிறேன். டைம் என்ன? ஏ வந்து 45 மினிட்ஸு, பி 60 மினிட்ஸு, சி பார்த்தோம்னா 30 மினிட்ஸு. இப்போ இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் நம்ம எடுக்கணும். ஸோ எல்சிஎம் பார்த்தாலும் நம்ம இந்த 45ங்கிறது எப்போ ரவுண்ட் ஆகும்? 2ஆல் 4ஆல் 6ஆல் மல்டிபிள் பண்ணும்போது, இப்போ நீங்கள் 45 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 90. 90ங்கிறது 30ஓட மடங்கில் வரும், 60ஓட மடங்கில் வராது.
அப்போ நான் 45 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 180. அப்போ 180 30ஓட மடங்களை வரும், 60ஓட மடங்களை வரும். அப்போ 180 அதற்கான ஆன்சர். ஓகேவா? எல்சிஎம். இப்போ நம்ம திறன் நம்ம நோட் பண்ணலாம். 45 × 4 180. அப்போ 4 நோட் பண்ணிக்கிறேன். 60 × 3 180. அப்போ 3 நோட் பண்ணிக்கிறேன். 30 × 6 180. அப்போ 6 நோட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே கவனிங்க, சி வந்து மைனஸில் நோட் பண்ணணும். அப்போ -6. மேலே 4 + 3 7ன்னு வரும். 7 - 6 1 தான். அப்போ இதை 1ஆல் தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். இப்போ 1ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்? 180 தான் கிடைக்கும். 180ங்கிறது என்ன? மினிட்ஸ் தான். ஓகேவா? அப்போ மினிட்ஸ் ஹவர்ஸாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன வரும்? ஒரு மணிக்கு வந்து 60 நிமிஷம். அப்போ 180 நிமிஷம்னா 3 மணி நேரம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 35 நாட்கள் முடிப்பார். பி ஆனவர் ஏ விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர். பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ ஏபி நம்ம நோட் பண்ணுறோம். பர்சன்டேஜை ஃபஸ்ட் நோட் பண்ணுங்கள். பி ஆனவர் தான் ஏயை விட 40% கூடுதல். அப்போது யாரோட கம்பேர் பண்ணுறாங்க? ஏவோட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏக்கு 100% நோட் பண்ணிடணும். அதுலேருந்து தான் பி கூடுதலாக 40% திறமை. அப்போ 140%ங்கிற நோட் பண்ணிடணும். ஓகே, இதை நீங்கள் நோட் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட்டு ஏ ஆனவர் 35 நாட்களில் முடிக்கிறாரு. ஏ வந்து 35 நாட்களில் முடிக்கிறாரு. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, 100% உள்ளவர் 35 நாளில் முடிக்கிறாருன்னா யாருக்கு திறன் அதிகம்? 140% பார்த்தீங்கன்னா திறன் அதிகமானவங்க கம்மியான நாட்களே முடிச்சிருவாங்க. ஓகே, அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த ட்ரிக்கு தான். யாருக்கு திறன் அதிகமோ அவங்க கம்மியான நாட்கள்லேயே வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ இது எதிர்மாறல், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதிலே நீங்கள் சிம்பிளை பண்ணிடலாம். எதிர்மாறல் தான் என்ன சொல்லியிருக்கேன்? அப்படியே டிவைட் நோட் பண்ணி மல்டிபிள் நோட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போது எப்படி சிம்பிளை பண்ணலாம்? இப்போது இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் நம்ம அடிச்சு கொடுத்துடலாம். 7ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 2 டைம்ஸ் வரும், இங்கே 5 டைம்ஸ் வரும். ஓகேவா? அடுத்து இங்கேயும் வந்துட்டு 2ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 5 2 10. இப்போ நம்ம 5 × 5 இதுதான் ஆன்சர். 5 × 5 என்ன? 25. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அமௌண்ட் ரிலேட்டடாக எக்ஸ் ஒய் இஜட் ஆகியோர் ஒரு வேலையை 4 6 10 நாட்களில் முடிப்பார். எக்ஸ் ஒய் இஜட் ஆகிய மூவரும் சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்காக அவர்களுக்கு 3100 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களோட திறன் வச்சே நீங்கள் அழகாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நான் முழுசாகவும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன், இல்லை எப்படி ஐடியா பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸு ஒய்யு இஜட்டு எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 4 நாள் 6 நாள் 10 நாள். ஓகேவா? இப்போது நீங்கள் நல்லா கவனிங்களே, யார் கம்மியான நாட்களில் முடிக்கிறாங்களோ அவங்க கூடுதல் திறன் வாய்ந்தவங்க. யார் லேட்டாக முடிக்கிறாங்களோ அவங்க கம்மியான திறன் வாய்ந்தவங்க. இப்போது திறனுக்கு தான், திறமைக்கு தான் பரிசு, திறமைக்கு தான் சேலரி. யாருக்கு அதிகமான திறமை இருக்கோ அவங்க அதிகமான சேலரி வாங்குவாங்க. அப்போ ஒரு 4 நாளில் முடிக்கிறாருன்னா திறமை ஒரு கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா? இவர் 6 நாளில் முடிக்கிறாருன்னா இவங்க கொஞ்சம் கம்மி. அதே இது ஒரு 10 நாளில் முடிக்கிறாருன்னா ரொம்ப கம்மி. ஓகே, இதை வச்சே அமௌண்ட்டை நீங்கள் பிரிச்சுக்கலாம். பார்க்கும்போதே தெரியும். இப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ஃபஸ்ட்டு 1500 அதிகமான இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக, அடுத்து ரொம்ப கம்மியான இருக்குது. மற்றதெல்லாம் பாருங்கள், இங்கே கம்மியாக இருந்து அதிகமாகுது, அப்போ இது வராது. இதுவும் அதே போல் கம்மியாக இருந்து அதிகமாகுது, இதுவும் வராது. ஓகேவா? இங்கே மாறி மாறி, அதாவது இந்த ஒரு இதையுமே நம்ம யோசித்துக்கலாம். பட் அமௌண்ட்டு நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த ஆப்ஷன் ஏ இருக்கலாம், டி இருக்கலாம், இப்படிங்கிறதான் நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? ரைட், இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த 4 6 10 இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் என்ன வரும்? இப்போது 6 இருக்குது, அப்போ 10ன்னு இருக்குது அப்படின்னாவே அதோட மடங்கு கண்டிப்பாக வந்து 0 0ன்னு தான் போய்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 20 அப்படிங்கிறது 4ஓட மடங்கில் வரும், 6ஓடதில் வராது. அடுத்து 30 பார்த்தீங்கன்னா 6ஓட மடங்கில் வரும், 4ஓடதில் வராது. அடுத்து 40 50 எடுத்துக்காலும் வராது. 60 தான் இந்த 2 நம்பர்லேயும் வரும். அப்போ 60 தான் அதற்கான எல்சிஎம். ஸோ மனக்கணக்காகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போது 4 × 15 4 × 15 60. அப்போது 15 தான் எக்ஸோட திறன். ஓகேவா? அதே போல் 6 × 10 தான் 60. அப்போ 10 தான் ஒய்யோட திறன். அடுத்தது பாருங்கள், 10 × 6 இது இஜட்டோட திறன். இப்போ மொத்தமாக பாருங்கள், மொத்தத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 31ன்னு கிடைக்கும்.
ஓகேவா? இப்போ இந்த 31x தான் மொத்த அமௌண்ட்டு. ஓகே, ஏன்னா மொத்த திறனும் மொத்த அமௌண்ட்டும் சமம். அப்போ 31x வேல்யூ 3100 அப்படின்னா ஒரு எக்ஸோட வேல்யூ இந்த 31 இந்த 31 அடிச்சிடலாம். அப்போ 100 ரூபா அப்படிங்கிறதான் ஒரு எக்ஸோட வேல்யூ. இப்போ பாருங்கள், டேரெக்டாக அவங்க திறனில் மல்டிபிள் பண்ணிடலாம். எப்படி? 15 × 100 இதுதான் எக்ஸோட சேலரி பிரிச்சுக்கிறது. ஓகே, அதே போல் 100 × 10 1000 இது ஒய்யோட சேலரி. 6 × 100 600 இது இஜட்டோட சேலரி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி அதை 25 நாட்களிலும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை ரூபாய் 3600 ஈட்டினால் அத்தொகையில் ஏயின் பங்கு என்ன? ஸோ இங்கே ஏ 20 நாளில் முடிக்கிறாரு, பி பார்த்தோம்னா 25 நாட்களில் முடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் 3600 சேலரி வாங்கிட்டு பிரிச்சுக்கிறாங்க அவங்கவுங்க திறமைக்கு ஏற்றாப்படி. இப்போது இதோட எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இப்போ 25 அதை டபுள் பண்ணால் 50, 50 வந்து 20ஓட மடங்கில் வராது. அடுத்தது நம்ம 100 மட்டும் எடுத்தால் தான் 20ஓட மடங்களே வரும். அப்போ 20 × 5 100 5. அதே போல் 25 × 4. ஓகே, 25 × 4. இப்போ உங்கள் ரெண்டு பேர்த்தோட சேர்ந்தது என்ன? 9. இந்த 9 எக்ஸோட வேல்யூ தான் ரெண்டு பேர்த்தோட சேர்ந்த சேலரி 3600. இப்போ இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? எக்ஸோட 9 4 9 36. அப்போ 400 அப்படிங்கிறதா எக்ஸோட வேல்யூ. இப்போ யாரோட கேட்குறாங்க? ஏவோட பங்கு தானே கேட்குறாங்க. அப்போ நம்ம ஏக்கு நேரம் அந்த 5 × 400 நம்ம மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான். ஐநாங்க 20. அப்போ 2000 ரூபா தான் ஏ வாங்கக்கூடிய சேலரி. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலை செய்கின்றனர். ஏ 12 நாட்களில் அவ்வேலையை முடிக்க முடியும். பி ஆனவர் அதே வேலை 20 நாட்கள் முடிக்க முடியும். ஏயும் பியும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் ஏ அவரை விட்டு சென்று விடுகிறார். மீதி வேலையை பி எத்தனை நாட்கள் முடிப்பார்? ஸோ இந்த மாதிரி ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தட், இந்த மெத்தடில் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதையும் நம்ம எப்படி சால்வ் பண்ணுங்கிற பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஏ 12 நாள், பி 20 நாள் கொடுத்துருந்தாங்கன்னா கீழே நோட் பண்ணணும். ஓகே, ஏ 12 நாள் ப்ளஸ் பி 20 நாள். ஓகே, ஈக்குவல் டு 1ன்னு போடணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்த பாயிண்ட் கவனிங்க. ஏயும் பியும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ ஏவும் 3 நாள் வேலை பார்த்துருக்காரு, பியும் 3 நாள் வேலை பார்த்துருக்காரு. அடுத்தது ஏ அவரை விட்டு சென்று விடுகிறார். மீதி வேலை யார் பண்ணியிருக்காரு? பி பண்ணியிருக்காங்க. அது எத்தனை நாளும் தெரியாது. அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். யார் பண்ணியிருக்கிறது? பி தான். அப்போ பி பக்கத்தில் நோட் பண்ணிடணும். இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். எல்சிஎம் என்ன வரும்? இப்போ இதையும் நீங்கள் 1 3 3 4 3 12. அப்போ 4 20 இருக்குது. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 20 தான் வரும். இப்போ ஐநாங்க 20. அப்போ மேலே 5ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணிடணும். ப்ளஸ் இதை 3 + எக்ஸ் அப்படியே தான் வரும். ஈக்குவல் டு 1. அடுத்தது என்ன வரும்? 5 + 3 8ன்னு வரும். 8 + எக்ஸ் ஈக்குவல் டு 20. இதில் வந்து எக்ஸோட வேல்யூனா 8 இந்த சைட் போகும்போது மைனஸாக மாறிடுமா? அப்போ 20ல் 8 போனுச்சுன்னா பேலன்ஸ் 12 தான். இதுதான் எக்ஸோட வேல்யூ. அப்போ மீதி வேலையை பி எத்தனை நாளில் பண்ணியிருக்காரு? 12 நாளில் பண்ணியிருக்காரு. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தீபா மற்றும் அருண் ஆகியோர் ஒரு வேலை முறையை 20 நாட்கள் மற்றும் 30 நாட்கள் செய்து முடிப்பர். அவர்கள் இருவரும் இணைந்து வேலை செய்ய தொடங்குகின்றனர். தீபா வேலை முடிவதற்கு 5 நாட்கள் முன்னதாக நின்று விடுகிறார். அருண் தனியாக வேலை செய்து அந்த வேலையை முடிக்கிறார் எனில் அந்த வேலை எத்தனை நாட்கள் முடிவடையும்? கொஸ்டின் கேட்டுருக்காங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 3 நாள் மட்டும் வேலை பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற கண்டிஷன் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வேலை முடிகிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நின்று விடுதா அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எப்பயும் போல் தீபா அருண் அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்களா? இப்போ அவங்களோட நாட்கள் கொடுத்துருக்காங்க. 20 நாளில் தீபா முடிப்பாங்க. அப்போ டிவைடில் 20 நோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அருண் வந்து எத்தனை நாளில் முடிப்பார்? 30 நாளில் முடிச்சிருவார். அப்போ டிவைடில் 30 நோட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 1 நோட் பண்ணிடுறோம். இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. முழுசாக முடிகிறதுக்கு எக்ஸ் நாளில் முடிச்சிருவாங்க. அந்த எத்தனை நாள் முடிப்பாங்கிறது தெரியாது. எக்ஸ்ன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 2 பேர்த்துக்குமே நம்ம எக்ஸு நம்ம நோட் பண்ணிடுறோம். அடுத்து தீபா என்ன பண்ணுறாங்க? வேலை முடிவதற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக அப்படின்னு சொல்லனால தீபாவுக்கு நேராக அந்த முன்னதாக கொடுத்தனால -5 நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? இத்தனை நாள் தான் வேலை பார்த்தாங்கன்னா ப்ளஸ் நோட் பண்ணுவோம். இத்தனை நாளில் முடிய வேண்டியதற்கு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி போயிட்டாங்கன்னா அந்த எக்ஸில் இருந்து 5 மைனஸ் பண்ணிடணும். இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும்.
ஓகேவா? கீழே எல்சிஎம் என்ன வரும்? 20க்கு 30க்கு எல்சிஎம் 60ன்னு வரும். அப்போ 20 × 3 தான் 60. மேலே நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டையுமே சேர்த்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3x - 15. 30 × 2 தான் 60. அப்போ மேலே நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 + x 2 × x 2xனே வரும். ஓகேவா? ஈக்குவல் டு 1. இப்போ என்ன ஒரு எக்ஸ்லாம் ஆட் பண்ணுங்க. 3xையும் 2xையும் ஆட் பண்ணால் 5x - 15 அப்படியே தான் இருக்கும். 60 இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறிடும். அவ்வளோதான். 5xோட வேல்யூ -15 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது +15 மாறிடும். அப்போது 60 + 15 75. இப்போ எக்ஸோட வேல்யூ ஓரஞ்சு 5, இங்கேயும் ஓரஞ்சு 5, பேலன்ஸ் 2 25னா 5 25. எக்ஸோட வேல்யூ என்ன? 15. அப்போது 15 நாளில் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ABC என்ற 3 பேர் ஒரு வேலை முறையை 36 நாட்கள், 54, 72 நாட்கள் முடிப்பார். இதில் A என்பவர் வேலை முடிவதற்கு 8 நாட்கள் முன்பாகவும், B என்பவர் 12 நாட்களுக்கு முன்பாகவும் விலகி கொண்டனர். C என்பவர் அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் இப்போ நம்ம பார்த்தா அதே போல தான் 8 நாட்கள் முன்பாக, அதே போல் இங்கே 12 நாட்களுக்கு முன்பாக இந்த மாதிரிலாம் வருதுல்ல. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? AB அவங்களுக்கு அந்த நாட்களை கரெக்டாக டிவைடில் நோட் பண்ணணும். A பார்த்தீங்கன்னா 36 நாட்கள், ப்ளஸ் B பார்த்தீங்கன்னா 54 நாட்கள், ப்ளஸ் C பார்த்தா 72 நாட்கள். இப்போ 3 பேர் சேர்ந்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வேலை முடிகிறதுக்கு முன்னாடி தான் A 8 நாளுக்கு முன்னாடி போயிருக்காரு. அப்போது x - 8 எல்லாத்துக்குமே காமனாக எக்ஸ்ன்னு வரும். இத்தனை நாளில் சேர்ந்து அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு. A 8 நாளைக்கு முன்னாடி போயிட்டார். B பார்த்தீங்கன்னா 12 நாளைக்கு முன்னாடி, அப்போ -12. C மட்டும் முழுசாக வேலை பார்த்துருக்காரு, அதனால் எக்ஸ்ன்னு நோட் பண்ணிக்கலாம். 3 பேர் சேர்ந்து ஈக்குவல் டு 1 நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? 36, 54, 72. இதுக்கு நீங்கள் டானாவத்தல் போட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் சரி, ஆர் மனக்கணக்கில். இப்போது பெரிய நம்பர் 72, அதோட மடங்கு இப்போ 2ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 144. 144 54ஓட மடங்களே வராது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? × 3. அப்போ 3னா 216. 216 பாருங்க. 54 × 4ன்னு வச்சாலும் உங்களுக்கு 216 வந்துடும். 36 × 6ன்னு வச்சாலும் 216 வந்துடும். ஓகேவா? அப்போது 216 தான் அதற்கான எல்சிஎம். 6ஆல் மல்டிபிள் பண்ணால் தானே. அப்போ மேலே நம்ம என்ன பண்ணணும்? 6ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். 6x - 6 48 ப்ளஸ் இங்கே 54 × 4 தானே. அப்போ மேலே நம்ம 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். என்ன வரும்? 4x - 4 12 48 ப்ளஸ் 72 × 3 தானே. அப்போ மேலே 3ஆல் மல்டிப்ளை 3x. இதுதான் இங்கே வேல்யூ ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். 6x 4x 3x மொத்தத்துக்கு 13x மைனஸ் 48 48 ஆட் பண்ணால் 96 ஈக்குவல் டு இந்த 216 ஈக்குவல் டு அந்த சைடு வரும்போது மல்டிபிளாக வந்துடும் 216. இப்போது 13x ஈக்குவல் டு -96 ஈக்குவல் டு அந்த சைடு வரும்போது +96 மாறிடும். இப்போ ஆட் பண்ணுங்கள். 6 + 6 12க்கு 2 பேலன்ஸ் 1. இங்கே 10 1 11க்கு 1 பேலன்ஸ் 1 3 312. இப்போ 13ஆல் அடிச்சு கொடுத்தா எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். 1 13 13 2 13 26 31ல் 26 போனுச்சுன்னா பேலன்ஸ் 5. அப்போ இங்கே பக்கத்தில் இருக்கிற 2 52. 13 × 4 52. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 24. 24 தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருந்தன. 15 நாட்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமில் வந்தால் மீதம் இருந்த மளிகை பொருட்களானது 35 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது எனில் எத்தனை வீரர்கள் முகாமில் சேர்ந்தனர்? ஓகே, ஸோ இதை கொஞ்சம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஆன்சரே டைரெக்டான ஆன்சர் கிடையாது. நம்ம பார்ப்போம், ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு முகாமில் 65 பேர். இப்போ நான் ஆக்சுவலாக என்ன கண்டிஷனில் இதை நம்ம சால்வ் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போது அந்த 15 நாட்களுக்கு பிறகு அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னாவே இது ஒரு மாடல் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 65 நாட்களுக்கு எத்தனை பேர் இருந்திருக்காங்க? 490 வீரர்கள் இருந்திருக்காங்க. இப்போ எத்தனை நாள் கழித்த பின்னாடி? 15 நாள் போன பின்னாடி. அப்போ இங்கேருந்து அந்த டேஸை 15 மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 50ன்னு இருக்கும். அந்த 490 வீரர்கள் இருப்பாங்க.
ஸோ இந்த கண்டிஷனில் இருந்திருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 490 வீரருக்கு 50 நாட்களே மீதம் இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரா சோல்ஜர் வந்திருக்காங்க. அப்போது அது அங்கே இருந்த உணவு வந்து 35 நாட்களுக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. ஓகேவா? அப்போ 50 நாட்களுக்கு 490 வீரர்கள் உணவு போதுமானதாக இருந்துச்சுன்னா 35 நாட்கள்லே குறைஞ்சிருக்குன்னா எத்தனை வீரர்கள் மொத்தம் இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ இந்த பர்சன் டேஸ் இந்த மாதிரி கான்செப்ட்லேயே நம்ம பார்த்துடலாமா? ஓகே, அப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்? 50 நாட்கள் 490 வீரர்கள். நான் பர்சன் முன்னாடி போட்டு அடுத்து டேஸ் போடணும், நான் இதை மாற்றி போட்டிருக்கேன். ஓகே, இங்கே 35 நாட்கள் இருக்குது, எத்தனை வீரர்கள் தெரியாது. இதை நம்ம சிம்ப்ளை பண்ணணும். 7ஆல் அடிச்சு கொடுத்தா 5 35, இங்கே 7 49, அப்போ 70 வருதா? அடுத்து ஓரஞ்சு 5, இங்கே 5 50, அப்போ 70 × 10 என்ன? 700. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 700. நீங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நல்லா கவனிக்கணும். இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சருங்கிறது மொத்தத்துக்கு இங்கே பாருங்கள் ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆனால் அவசரப்பட்டு இதை நோட் பண்ணிடக்கூடாது. மொத்தம் எத்தனை பேர் இருந்திருக்காங்க? 700 வீரர்கள் இருந்தனால தான் 50 நாளைக்கு இருக்க வேண்டியது 35 நாளில் காலி ஆயிடுச்சு. அவங்க கேள்வி கேட்டிருக்குது என்ன? எத்தனை வீரர்கள் முகாவில் சேர்ந்தனர்? அப்போ ஏற்கனவே இருக்கிறவங்க 490 பேர் இருந்திருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஆட்கள் சேர்ந்ததுனால தான் இந்த மாற்றம் வந்திருக்கு. ஓகே, ஸோ எத்தனை பேர் இந்த வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த கேம்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? 490ல் 700ல் 490 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா 210. அப்போது எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணது 210 பேர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 ஆண்கள் அல்லது 5 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது 3 ஆண்கள் இருக்காங்க, அவங்க 12 நாளில் முடிக்கலாம், அல்லது 5 பெண்கள் 12 நாளில் வேலையை முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ 3 ஆண்களுக்கு சமமானவங்க இந்த 5 பெண்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? 5 உமன் இவங்களாம். இப்போ 3 மென்னு சேர்ந்தாலும் 12 நாளில் முடிக்கலாம், 5 உமன் சேர்ந்தாலும் 12 நாளில் முடிச்சிடலாம். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க? 6 ஆண்கள் 5 பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 3 ஆண்கள் 5 பெண்களுக்கு சமம் அப்படின்னா 6 ஆண்களுக்கு 10 பெண்கள் சமம். ஓகேவா? இப்போ இதைத்தான் நீங்கள் இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. 6 ஆண்களும் ப்ளஸ் 5 பெண்களும் சேர்ந்தாங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் 6 ஆண்கள், இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே உமனாக மாற்றணும், இல்லாட்டினா எல்லாமே மென்னாக மாற்றணும். இதுதான் கண்டிஷன். நீங்கள் 5 பெண்களுக்கு பதிலாக 3 மென்னுன்னு போட்டாலும் ஓகே தான். ஓகேவா? இப்போது 6 மென்னு 5 உமனுக்கு பதிலாக 3 மென்னுன்னே நான் நோட் பண்ணுறேன். அப்போ மொத்தத்துக்கு எத்தனை? 9 மென். இப்போ பாருங்கள், 3 மென்கள். இப்போ மென்கள் எடுத்துட்டோம்னா இதுதான், சாரி மென்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான். நானே இங்கிலீஷில் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், புது வேர்டை உருவாக்குன மாதிரி. சரி, ஓகே ஓகே. இப்போது இங்கே மென்ஸு 3 பேர், மென்னு 3 பேர் இருந்தாங்க அப்படின்னா 12 நாளில் முடிக்கிறாங்க. 3 மென்னு இருந்தாங்கன்னா 12 நாளில் முடிக்கிறாங்கன்னா 9 மென்னு எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஓகேவா? எத்தனை நாளில் முடிப்பாங்க? சிம்பிளை பண்ணலாமா? 1 3 3, இங்கே 3 3 9, 1 3 3 4 3 12. அப்போது எக்ஸோட வேலை என்ன? 4. 4 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஒரு வேளை நீங்கள் உமன் எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன பண்ணணும்? 6 மென்னு ப்ளஸ் 5 உமன் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாளும் கேட்குறாங்க. அப்போ 6 மென்னுக்கு எத்தனை பேர் ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன்? 10 உமன் ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். ஓகே, 10 உமன் ப்ளஸ் இந்த 5 உமன் அப்படி நோட் பண்ணிடலாம். அப்போ எத்தனை வரும்? மொத்தத்துக்கு 15 உமன் வரும். இப்போ உமன் எடுத்துட்டதுனால இங்கே இதை எடுத்துக்கணும். 5 உமன் 12 நாளில் வேலை முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ 5 பேர் 12 நாளில் முடித்தா 15 பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதுதான் கேள்வி. 1 5 5, 3 15, 1 3 3, 4 12. அப்போ இங்கேயும் எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 4ங்கிறது வரும். அப்போ நீங்கள் 2 மெத்தடில் எப்படி வேணால் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா கவனமாக பாருங்கள். ஸோ நான் கிளாஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி அமௌண்ட்டு மெத்தடில்
கொஸ்டின் நான் கொடுக்கல, டைரெக்டாக இந்த மாதிரி டெஸ்ட்டில் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு சார் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் செக்ஷன்லேயே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க சார், நான் சால்வ் பண்ணேன், கரெக்டாக சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஓகே, சூப்பர். இப்போ இதை எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிறத பார்ப்போம். 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் எத்தனை நாளில்? 5 நாட்களில் அவங்க ஈட்டக்கூடிய வருமானம் 12,500. இந்த பாயிண்ட் எப்படி நோட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ 4 மென்னு ப்ளஸ் 3 உமன், இவங்க 5 நாளில் வேலை பார்த்து 12,500 ஈட்டுறாங்க. கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, அதே போல தான் அடுத்த செட்டு 10 ஆண்கள் 6 பெண்கள், அப்போ 10 மென்னு ப்ளஸ் 6 உமன், இவங்க எத்தனை நாள் வேலை பார்த்து? 3 நாள் வேலை பார்த்து அவங்க 17,400 ஈட்டுறாங்க. இதில் வந்து அவங்க கேட்குறது என்ன? 5 மென்னும் 5 உமனும் 35,000 வாங்குறதுக்கு எத்தனை நாள் அவங்க சேலரி, எத்தனை நாள் அவங்க உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ நீங்கள் நல்லா இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க. 4 மென்னும் 3 உமனும் சேர்ந்து 5 நாள் வேலை பார்த்து 12,500 வாங்குறாங்க. இதே இது ஒரு நாள் அவங்களோட சேலரி என்ன? 4 மென்னுக்கும் 3 உமனுக்கும் ஒரு நாள் சேலரிக்கு என்ன பண்ணுவோம்? இந்த டிவைடில் இதை 5ஆல் டிவைட் பண்ணிடுவோமா? ஓகே, இந்த 5 வந்து இங்கே டிவைட் பண்ணிடுவோம். அப்போ டிவைட் பண்ண என்ன வரும்? 2 10, பேலன்ஸ் 2, 25னா 5 20. அப்போது ஒரு நாள் சேலரி அவங்களுக்கு 2,500. அப்போ 4 மென்னு ப்ளஸ் 3 உமன், அவங்களோட ஒரு நாள் சேலரி 2,500. அடுத்தது இப்போ 10 மென்னு ப்ளஸ் 6 உமன், அவங்க 3 நாள் வேலை பார்த்து 17,400 வாங்கினாங்க. அப்போ ஒரு நாள் அவங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும்? 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது இங்கே 5 15, பேலன்ஸ் 2 வரும். 24னா 8 24, அப்போ 5,800 வருதா? அப்போ 10 மென்னும் ப்ளஸ் 6 உமனும் சேர்ந்து எவ்வளோ வருது? 5,800. ஓகேவா? ரைட். இப்போது இனி நம்ம இதை சிம்பிளை பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மென்னோட சேலரி அல்லது ஒரு உமனோட சேலரி இதை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இதை டிவைட் பண்ணிடுங்க. மேலே இருக்க வேலையை நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த 6 உமன்கிற கிடைக்குமா? அப்போ 6 உமன் 6 உமனை கேன்சல் பண்ணலாம். அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 8 மென்னு ப்ளஸ் 6 உமன் ஈக்குவல் டு, இதையும் நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணோம். 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 5,000ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஆல்ரெடி என்ன இருக்குது? 10 மென்னு ப்ளஸ் 6 உமன் இருக்குது, அவங்க 5,800 வாங்குறாங்க. சிம்பிளை பண்ணிடலாமா? இந்த 6 உமன் 6 உமன் கேன்சல் ஆயிரும். அதாவது இது எல்லாத்தையும் மைனஸில் மாற்றிட்டு நம்ம கேன்சல் பண்ணுறோம். இதுதான் ரூல். ஓகேவா? ரைட். இப்போ 10ல் 8 போன்ஸா? பேலன்ஸ் 2. ஓகே, 2 மென்னோட சேலரி எவ்வளவு? 5,800ல் 5,000 போன்ஸ்னால் பேலன்ஸ் 800ன்னு இருக்கும். 2 மென்னோட சேலரி 800 அப்படின்னா ஒரு மென்னோட சேலரி எவ்வளோ வரும்? 400ங்கிறது வரும். அப்போ ஒரு மென்னோட சேலரி நம்ம தெரிஞ்சிருச்சா? இப்போ இதே போல் நீங்கள் இந்த ஒரு மென்னோட சேலரியை வச்சு இங்கே எந்த ஈக்குவேஷன்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன். ஓகே, அந்த எக்ஸ்ட்ரா 2ஆல் மல்டிபிள் பண்ணுறதுலாம் தேவையில்லை. அப்போ 400 இன்ட்டு இங்கே 4 தானே வரும். 4 இன்ட்டு 400, ஒரு மென்னோட சேலரி 400 ப்ளஸ் 3 உமன் ஈக்குவல் டு 2,500. இப்போ 4 இன்ட்டு 4 16 வருமா? 1,600 ப்ளஸ் 3 உமன் ஈக்குவல் டு 2,500. இப்போ என்ன பண்ணுவோம்? 3 உமனோட சேலரி 2,500 மைனஸ் 1,600. அப்போ 2,500ல் 1,600 போன்ஸ்னா உமனோடது எவ்வளோ வரும்? 2,400, இது ஒரு 500, 900ங்கிறதா இருக்கும். 3 உமனோட சேலரி 900னா ஒரு உமனோட சேலரி எவ்வளோ வரும்? 300ங்க வருமா? ரைட். இப்போ ஒரு உமனோட சேலரிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை அவங்க அடுத்து லாஸ்ட்டாக கேட்டது என்ன கேட்டாங்க? 5 ஆண்கள் 5 பெண்கள் சேர்ந்து 3,500 வாங்குறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ பாருங்கள், நோட் பண்ணிடலாமா? ஃபைனல் 5 மென்னும் ப்ளஸ் 5 உமனும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்தா அவங்களுக்கு 35,000 கிடைக்கும் அப்படிங்கிற பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு மென்னோடது பாருங்கள். 5 மென்னோட சேலரி எவ்வளோன்னு பாருங்கள். ஒரு மென்னோட சேலரி 400 அப்படின்னா 5 மென்னோட சேலரி 5 இன்ட்டு 4 2,000. ஓகே, 5 மென்னோட சேலரி. அதே போல் 5 உமனோட ஒரு உமனோட சேலரி 300 அப்படின்னா அப்போ 5 உமனோடது
5 15 1500. இவங்களோட ஒரு நாள் சேலரி மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஒரு நாள் சேலரி ஆட் பண்ணிங்கன்னா 3500 வரும். அப்போ ஒரு நாளைக்கு 3500னா அவங்க 35,000 வாங்குறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறோம்? 10 நாள் அவங்க வேலை பார்த்தாங்கன்னா தான் 35,000 கிடைக்கும். புரியுங்களா? ஸோ இந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப பெருசாக தான் இருக்கும். 10 நாள் வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு 35,000 கிடைக்கும். இந்த கான்செப்ட் ஆக்சுவலாக ரீசெண்டாக நடந்த குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் தெளிவாக இதை நான் நோட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா தான் டைம் சேவ் பண்ண முடியும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கொஸ்டின் கவனிங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு கொஸ்டினில் நான் ஒரு கரெக்ஷன் நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த 6 கிலோமீட்டர் வேகம் 5 கிலோமீட்டர் வேகங்கிற கிடையாது, 6 கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதனால் இந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ என்னோடய கிளாஸ் கவனிச்சிருந்தவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ரைட். இப்போ இங்கே கவனிங்க. ஒருவர் 30 கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கிறார் மற்றும் மீதமுள்ள 40 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரத்தில் கடக்கிறார் எனில் அவருடைய மொத்த பயணத்திற்கான சராசரி வேகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சராசரி வேகம் ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கேட்குறாங்கன்னா, இந்த ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலானா, இப்போ நம்மளுக்கு ஸ்பீட் அப்படின்னாவே டிஸ்டன்ஸ் பை டைம்னு தெரியும். அப்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம், இதுதான் பேசிக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? டோட்டல் டைம். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. முதல் இருக்கிறது 30 கிலோமீட்டர் தூரம், ரெண்டாவது இருக்கிறது 40 கிலோமீட்டர் தூரம். ஓகே? அப்போ முதல் இருக்கிறது 30 கிலோமீட்டர் தூரம், ரெண்டாவது இருக்கிறது 40 கிலோமீட்டர் தூரம் டிவைடட் பை, இப்போ அடுத்தது டோட்டல் டைம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் அவங்க டோட்டல் டைம் கொடுக்கல, ஃபஸ்ட்டு இருக்கிறதுல டோட்டல் டைம் கொடுக்கல, அதுக்கு பதிலாக டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இருந்தே நீங்கள் டைம் கண்டுபிடிச்சிட முடியும். என்ன டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, இதுதான். ஓகேவா? டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 30 கிலோமீட்டர். எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க? மணிக்கு 6 கிலோமீட்டர். ஓகேவா? அது 5ங்கிறத நீங்கள் 6 அப்படிங்கிற மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ இங்கே 5ன்னு கிடைக்குமா? அப்போது மொதல் டைம் 5 மணி நேரம், ரெண்டாவதுக்கு டேரெக்டாக எவ்வளோ நேரம்னு சொல்லிட்டாங்க, 5 மணி நேரம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இங்கேயும் டோட்டல் டைம் தெரிஞ்சிருச்சு. இப்போ மேலே ஆட் பண்ணுங்கள். 30 + 40 70 டிவைடட் பை 5 + 5 10. இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆவரேஜ் ஸ்பீடு கிடச்சிரும். சிம்ப்ளை பண்ணால் எத்தனை வரும்? 7ங்கிறதானே. அப்போது 7 கிலோமீட்டர் பெர் மணி. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே? ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் ஆக்சுவலாக நான் நம்ம கிளாஸ் எடுக்கும்போதே இந்த பர்டிகுலர் சம் கிளாஸ் எடுத்திருந்தேன். அதில் இந்த ஒரு கரெக்ஷன் சொல்லியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் இந்த 5 கிலோமீட்டர்னே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ இது கிடச்சிருக்கும். ஓகே? அதனால் நீங்கள் ஆன்சர் கீ தப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். இங்கே 6 கிலோமீட்டர் நீங்கள் மாற்றிருந்தீங்க அப்படின்னாவே இந்த சம்முக்கு 7 கிலோமீட்டர் வந்திருக்கும். ஒருவேளை 5னே வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த 6 4/5ன்னு கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் 30, ஸ்பீடு 5 தானே வைக்கிறோம். அப்போ 5ன்னு வைக்கும்போது இங்கே 6ன்னு கிடச்சிருக்கும். 4 5 6 5 30ன்னு. இந்த 6 என்ன பண்ணியிருப்போம்? இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் கீழே என்னன்னு வரும்? 11ன்னு வரும். அப்போது 70/11ங்கிற போது நம்ம 6 × 11 66, பேலன்ஸ் இருக்குது 4 4/11ன்னு இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிருக்கும். ஸோ மெத்தட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஒரிஜினல் டிஎன்பிசி கொஸ்டினில் என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். மிதிவண்டியில் 5 கிலோமீட்டர் தூரத்தை 20 நிமிடத்தில் கடக்கிறார் எனில் 50 நிமிடத்தில் எவ்வளோ தூரம் கிடப்பார்? இப்போது 20 நிமிடத்தில் 5 கிலோமீட்டர், அதே இது 50 நிமிடத்தில் எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக இதிலேருந்தே நீங்கள் லாஜிக்கிலேருந்தே எடுத்துக்கலாம். 20 நிமிஷத்தில் 5 கிலோமீட்டரா? ஓகே, 20 நிமிஷத்தில் 5 கிலோமீட்ரு. அடுத்த ஒரு 20 நிமிஷத்துலையும் 5 கிலோமீட்டர் கடப்பார். மீதி இருக்கிறது என்ன? மொத்தம் 50 நிமிஷம் தானே. இப்போ 20 நிமிஷம் போயிடுச்சு, இங்கே ஒரு 20 நிமிஷம், மீதி 10 நிமிஷம் தான் இருக்குது. ஓகே? அப்போ 20 நிமிஷத்தில் 5 கிலோமீட்டர் கிடக்கிறாருன்னா 10 நிமிஷத்தில் அதில் பாதி தானே, 2.5. இது 3ஐயும் ஆட் பண்ணுங்கள். ஆன்சர் 3 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 12.5. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சா? ஸோ கண்டிப்பாக இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த சம்ஸ்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு
சின்ன சின்ன மாற்றம் கொடுக்குறாங்கன்னா அதை உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்ன சம்மு வந்து நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, ஸோ இந்த இடத்துல நான் கரெக்ஷன் பண்ணிட்டேங்க, மிஸ்டேக் பண்ணிட்டேங்க சார், நீங்கள் சொல்லும்போது கிளியராக புரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.